தேர்தல் பத்திரத்திலே வழங்கப்படக்கூடிய பணம் யார் வழங்குகிறார்கள் என்பதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில தான் அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. அப்ப இந்த ஊழலுக்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர் யாருன்னா நிதியமைச்சர் தான். வேதாந்தா நிறுவனம் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அந்த வேதாந்தா நிறுவனம் பாஜகவிற்கு எத்தனை கோடி கொடுத்திருக்கிறது? அது போலீஸ் காவல்துறையால் நடத்தப்பட்ட வன்முறை அல்ல. அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. அப்ப ஏன் 5000 கோடிக்கு திருமணம் நடத்தின முகேஷ் அம்பானி வீட்டில் ஏன் அமலாக்கத்துறை போகல? பாஜகவிற்கு நீங்கள் தேர்தல் பத்திரத்தின் வழியாக போதிய நிதியை கொடுத்துட்டா நீங்கள் வழக்கிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பல இடங்களில் மிரட்டி தான் பணம் வாங்கியிருக்கிறாங்க. தாங்கள் பெரும்பான்மையில் இருக்கிறோம் என்கிற ஆணவத்தின் காரணமாக அதிகார போதையிலே அவர்கள் எல்லா சட்டங்களையும் அவர்களே நிறைவேற்றினாங்க. விவசாயிகள் கேட்டாங்களா எங்களுக்கு வேளாண்மை திருத்த சட்டம் வேணும்னு? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று தன்னை சொல்லிக் கொடுக்கிற நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வதையே தன்னுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அரசியல் அதிகாரத்தில் இன்னும் அக்ரகாரம் இருக்கிறதா? அரசியல் அதிகாரத்திற்குள்ளே ஒரு அக்ரகாரமாகத்தான் நிர்மலா சீதாராமன் திகழ்கிறார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு நாட்டிலேயே மிகப்பெரிய ஸ்கேம் பெட்ரோல் பம்ப் ஸ்கீமோட ஸ்கேம் தான் இருக்கிறதுலே பெரிய ஸ்கேம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கேமுக்காக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கை பற்றி சொல்லுங்க சார். தேர்தல் பத்திரத்திலே வழங்கப்படக்கூடிய பணம் யார் வழங்குகிறார்கள் என்பதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு முன்பும் தேர்தல் நிதி எல்லா கட்சியுமே அரசியல் கட்சிகளுமே தேர்தல் நிதி வாங்குவது அப்படிங்கிறது தவிர்க்க இயலாது. ஏன்னா தேர்தல் நடத்துவதற்கான செலவினங்கள் என்றது எல்லாராலையும் ஒரு கட்சியால் சமாளிக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சி ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை மக்களை அணி திரட்டுவதை செய்கிறாங்க. ஆனால் தேர்தல் செலவினங்கள் என்று வருகிற போது எல்லா அரசியல் கட்சிக்கும் பணம் ஒரு பெரிய தேவையாக இன்றைக்கு இருக்கிறது. இது ஜனநாயகமா இல்லது பணநாயகமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு பணம் பெரிய அளவில் ஆறாக ஓடுக வேண்டிய அவசியம் இருக்கிறது. 20,000 ரூபாய்க்கு மேலே யார் டொனேட் பண்ணாலும் அவங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என்பது கடந்த காலத்தில் கூடிய விதி. இந்த விதிமுறையை முற்றிலுமாக மாற்றி என்ன செஞ்சாங்கன்னா, நிதி அமைச்சகத்தில் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவர்கள் பெயர்களை நாங்கள் வெளியிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. சம்பந்தப்பட்டவங்க இப்போ உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். இப்போ வேதாந்தா நிறுவனம் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அந்த வேதாந்தா நிறுவனம் பாஜகவிற்கு எத்தனை கோடி கொடுத்துருக்கிறது என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அவங்க ஒரு 500 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வருது. அப்படின்னா அந்த வேதாந்தா நிறுவனத்திற்காக வேண்டி போராடுகிற பொதுமக்களை போலீஸாரர்கள் துப்பாக்கியால் சுடுகிற போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ போலீஸ்காரன் தான் சுட்டுட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது போலீஸ் காவல்துறையால் நடத்தப்பட்ட வன்முறை அல்ல. அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு கார்ப்பரேட் அரசியல் இருக்கிறது. அந்த கார்ப்பரேட் அரசியல் யார் பணம் கொடுத்திருக்கிறார்கள், எந்த கட்சி அது வாங்கியிருக்கிறோம், அந்த கட்சி அவர்களுக்கு விசுவாசமாக இப்படிப்பட்ட ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நடத்துகிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்றைக்கு எல்லாமே கார்ப்பரேட் மயமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு விஷயம் வருகிற போது ஏன் இதை கொண்டு வர்றீங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்திட்ட கேட்குற போது தேர்தல் செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது, தேர்தல் செலவு குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன தான் தேர்தல் செலவு அப்படின்னு பார்த்தா 4315 கோடி தான் தேர்தல் செலவு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முகேஷ் அம்பானி வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கு 5000 கோடி செலவாகுது. அதை விட குறைவான செலவு தான் இந்தியா மொத்தத்துக்குமான தேர்தலுக்கே ஆகுது. தனிநபர் வேட்பாளர்கள் செலவழிப்பது, கட்சி செலவழிப்பது அல்ல. தேர்தல் ஆணையத்தின் செலவு 4000 கோடியிலிருந்து ஒரு 4375 கோடி தான் அப்படிங்கிறத அவங்க அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முழுக்க யாருக்கு சாதகமாக இந்த வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ ஏன் 5000 கோடிக்கு திருமணம் நடத்தின முகேஷ் அம்பானி வீட்டில் ஏன் அமலாக்கத்துறை போகலை? ஒரு கண்டக்டர் நியமனத்திற்கும் டிரைவர் நியமனத்திற்கும் 2 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினதாக அதிமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனே கிடைக்காம இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் கழித்து ஒரு 474 நாள் கழித்து தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்குது. அப்போ அந்த 5000 கோடி எங்கிருந்து வந்தது என்கிறது வருமான வரித்துறை கேட்டிருக்கிறதா? அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்களா? அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்களான்னா கிடையாது. அப்போ எல்லாமே கார்ப்பரேட் மயமாக மாறிக்கிட்டே இருக்கு எல்லாமே. அப்போ இந்த தேர்தல் பத்திரத்தின் வழியாக ஒவ்வொரு நிறுவனங்களும் கொடுக்கக்கூடிய பணம் என்பது ஏன் மறைமுகமாக கொடுக்கப்பட வேண்டும்?
வெளிப்படையாக கொடுத்தா நம்ம இந்த மாதிரி விமர்சிப்போம், வேதாந்தா நிறுவனத்தை விமர்சிப்பதை போல வேறு சில காரணத்திற்காகத்தான் இதை செய்கிறார்கள் என்கிற அரசியலை நாம் கண்டுபிடித்து விடுவோம் என்பதற்காகத்தான் இதை செய்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜக வந்து ஒரு மத்திய ஆளுங்கட்சியா ஆளும் அரசா இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான நிறுவனங்கள் கிட்ட இருந்து மிரட்டி வாங்குறாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி அப்பனா தான் உங்களுக்கு சில பெர்மிஷன்ஸ்லாம் கொடுப்போம், இல்லைன்னா உங்க நிறுவனத்தை தடை செஞ்சிருவோம், அந்த மாதிரியான சில நிபந்தனைகள்லாம் வச்சு மிரட்டி வாங்குறதா சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? முதல்ல வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒரு இது அனுப்புவாங்க, அமலாக்கத்துறை அனுப்புவாங்க, வருமான வரித்துறை அனுப்புவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தேர்தல் பத்திரத்தில் பணம் செலுத்திட்டா அந்த நடவடிக்கை வந்து நிறுத்து போக செய்யும்படியா செஞ்சுருவாங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா ஊழல்களுக்குமே அதை வந்து பாஜகவில் சேர்ந்தால் அவர்கள் புனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். பாஜக என்பது ஒரு சிறப்பான ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கிறது, ஒரு பொலிட்டிக்கலான ஒரு வாஷிங் மிஷின். அது அங்கே எந்த துணியை போட்டாலும் அது வெளுத்து தர்றது மாதிரி பாஜகவிற்கு நீங்கள் வந்து தேர்தல் பத்திரத்தின் வழியாக நீங்கள் போதிய நிதியை கொடுத்துட்டா நீங்கள் வழக்கிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் என்கிற நிலைமையை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. பல இடங்களில் மிரட்டி தான் பணம் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து பெரிய பெரிய ரவுடிகள்லாம் மிரட்டி பணம் வாங்குவதை நம்ம பார்த்துருப்போம், பல வழக்குகளில் பார்த்துருப்போம். ஆனால் அரசாங்கமே வந்து தங்களுடைய விசாரணை அமைப்புகளின் மூலமாக மிரட்டி அதன் மூலமாக தேர்தல் பத்திரத்தில் வந்து பணம் பெறுவது என்கிற ஒரு நடைமுறை இருக்குல்ல, அது மிகப்பெரிய இதுவரைக்கும் செய்யப்பட்ட ஊழல்களிலேயே மிக மோசமான ஒரு ஊழலாகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. சார், இப்போ இந்த மாதிரியான எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி கட்சிகள் வந்து பணம் வாங்கியிருக்காங்க. அதில் நம்ம தமிழக கட்சிகளும் இருக்காங்க. ஸோ இப்போ எல்லா கட்சிகளும் வாங்குற பட்சத்தில் இப்போ பாஜக வந்து இந்த மாதிரி மிரட்டி வாங்குறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்சிகளுக்குள்ள வந்து தெரியப்பட்டிருக்கும், எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஆனால் இதை ஏன் வந்து மற்ற கட்சிகள் வந்து இந்த மாதிரி பாஜக இந்த மாதிரியான ஒரு தவறான வேலையை செய்கிறாங்க அப்படின்றத ஏன் எக்ஸ்போஸ் பண்ணல? அவங்க மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்ற காரணத்தில் இல்லை இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார்? தேர்தல் பத்திரத்தில் வந்து வழங்கக்கூடிய நிதியை வந்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கான சட்டத்தை கொண்டு வந்தது எதுனா நிதியமைச்சகம் தான் கொண்டு வருது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில தான் அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. அப்ப இந்த ஊழலுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர் யாருன்னா நிதியமைச்சர் தான். நிதி அமைச்சகத்தின் வழியாக தான் அது செயல்படுத்தப்படுகிறது. அதனால தான் அவங்க மீது பொழுது வழக்கு பதிவு செய்யும். ஓகே சார், ஆனால் இதையே மற்ற கட்சிகள் வந்து கண்டும் காணாம இருந்தாங்க, அதுக்கு என்ன? அது கண்டும் காணாமலாம் இல்லை, அவங்களுக்கு தெரியல. யாரு பேரும் வெளியிடலைன்னா எப்படி தெரியும்? கோர்ட் வந்து இதில் தலையிட்டதுனால நீதிமன்றத்தினுடைய தலையீடு காரணமாகத்தான் நீங்கள் அந்த எலக்ட்ரோ பாண்டில் யார் யார் பணம் கொடுத்தாங்கிறத உடனடியாக வெளியிட வேண்டும் என்று உத்தரவு போட்டதுனால தான் அது வெளியில் வந்துச்சு. இல்லாட்டா நமக்கு தெரிஞ்சிருக்காதுல எந்த கட்சியோட கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருக்காதுல. அப்போ அதற்கு காரணமாக சட்டப்பூர்வமாகவே மறைமுகமாக பணம் செலவழிப்பது, கொடுக்கல் வாங்கல் செய்வது என்பதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பதை நம்முடைய கேள்வி. இப்போ தனிநபராக வந்து இப்போ நான் இருக்கேன், என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து பணம் அனுப்புகிறேன், ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா பணம் அனுப்புகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த பணம் அனுப்புறீங்கன்னு வங்கியில் கேட்குறான், இந்த அப்ளிகேஷனில் கேட்டிருக்கான், என்ன பர்பஸ்ன்னு கேட்குறான் அதுக்கு அனுப்புறது. அப்போ தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே அரசு ஒவ்வொன்றையும் கண்காணிக்கிறதா இல்லையா? இப்போ டீ கடைகள்லாம் இன்றைக்கி வந்து ஜிபே வந்துருச்சு, பேடிஎம் வந்துருச்சு. அப்படின்னா என்ன நடக்குது? சில்லறை வர்த்தகத்தில் எவ்வளவு வியாபாரம் நடக்கிறது என்பதை அரசாங்கம் கண்காணிக்கிறது. உங்களுடைய ஆதார் கார்டோடு பேன் கார்டை இணைக்க வேண்டும்னு சொல்கிறானா இல்லையா? எதுக்கு சொல்கிறான்? உங்களுடைய வருமானம் கண்காணிக்கப்படுகிறது. நீங்கள் எவ்வளோ வரவு செலவு பார்க்குறீங்கிறத அரசு கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக தான் எனக்கு சொல்கிறான். அப்போ நீங்கள் 5000 கோடிக்கு வந்து தேர்தல் பத்திரத்தில் பணம் வாங்குறத வந்து யாருக்குமே தெரியக்கூடாது என்று சொல்வது என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும்? இது ஒரு முறைகேடு தானே. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட இதை பற்றின கேள்விகள் கேட்கும்போது இதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது, இதை வந்து யாரும் தவறாலாம் பயன்படுத்தலை, தவறாக எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கும் இதை வந்து அவங்களுடைய பதில் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் நீதிமன்றம் கண்டிக்கிறதுல அப்புறம் ஏன் வழக்கு பதிவு செய்கிறாங்க? எல்லாமே சரியாக இருக்குன்னா வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்களே. இது ஒரு தவறான முன்னுதாரணம், அரசியலில் வந்து தவறான முன்னுதாரணம். யார் இதை செய்தாலும் அது தவறான விஷயம். எதிர்கட்சியினுடைய வங்கி கணக்கையெல்லாம் முடக்கித்தான், காங்கிரசினுடைய வங்கி கணக்கையெல்லாம் முடக்கித்தான். ஆனால் இதில் காங்கிரஸுமே வந்து அதிகப்படியான பணம் வாங்கக்கூடாது என்பதல்ல பிரச்சனை, மறைமுகமாக வாங்க வேண்டும் என்பதற்கான சட்டத்தை இயற்றியது யார்? அந்த சட்டம் இயற்றப்பட்ட போது ஏன் சார் அதற்கான எதிர்ப்புகள் எதுவுமே வரல? மற்ற எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருந்த பாஜகவினுடைய அரசு எல்லா சட்டங்களையும், வேளாண்மை திருத்த சட்டமாக இருக்கலாம், குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கலாம், எல்லா சட்டங்களையும், கருப்பு சட்டங்கள் அத்தனையுமே அவர்கள் தான் தோன்றித்தனமாக தாங்கள் வந்து பெரும்பான்மையில் இருக்கிறோம் என்கிற ஆணவத்தின் காரணமாக அதிகார போதையிலே அவர்கள் வந்து எல்லா சட்டங்களையும் அவர்களே நிறைவேற்றினாங்க. விவசாயிகள் கேட்டாங்களா எங்களுக்கு வேளாண்மை திருத்த சட்டம் வேணும்னு? ஆனா அதற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் சார்பில் இருந்து வைக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ அதற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது அது வந்து என்னன்னா மக்கள் வந்து விவசாயிகள் தன்னெழுச்சியாக வந்து போராடினாங்க.
இந்த விஷயத்துல வந்து இப்பொழுதுதான் உண்மை என்னவென்றே கட்சிகளுக்கு புரிகிறது. எதற்காக இது செய்யப்பட்டது என்பதற்கான புரிதலே இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. கோர்ட்டு வந்து வெளிச்சப்படுத்தவில்லை என்று சொன்னால், கோர்ட்டு வந்து இதை வந்து கண்டிக்கவில்லை என்று சொன்னால், இது யாருக்குமே தெரிந்திருக்கிறதே. எவ்வளவு பணம் போகுது வருதுன்னே தெரியலையே. அதுக்கு திரைமறைவு வேலை தானே. அதாவது மாட்டு புரோக்கர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, 2 பேரும் துண்டை போட்டு கைக்குள்ள வச்சு பேரம் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம் தான். பேரம் பேசுகிற வேலையாகத்தான் செய்யும். எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்ல வந்து இன்வால்வ் ஆனது வந்து எஸ்பிஐ பேங்க் தான். அந்த எஸ்பிஐ பேங்க் இன்வால்வ் ஆனது குறித்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து பயங்கரமா அதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து எப்படி பாக்குறீங்க? ஸ்டேட் பேங்குக்கு வந்து இப்படி ஒரு ரூல்ஸை வந்து கொடுத்தது யார் என்கிறதான கேள்வி. வங்கிகள் இருக்கிறது ஒரு காலத்தில் வந்து வங்கிகள்லாம் தனியார் வங்கிகளாக இருந்தது. அது தேசிய உடைமையாக வந்து இந்திரா காந்தி காலத்தில் வந்து மாற்றப்பட்டுச்சு. அப்போ இது வந்து வங்கி ஊழியர்கள் என்ன செய்வாங்க, நீங்கள் ஒரு ரூல்ஸை போட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ண தானே அவங்க செய்வாங்க. அரசாங்கம் வந்து சொல்லுது, நிதியமைச்சகம் சொல்லுது, நீங்கள் வந்து எலக்ட்ரோ பாண்டில் வந்து பெயர்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ வந்து எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்வாங்க, நான் அப்படி தான் வெளியிடுவேன்னு சொல்லுவாங்களா? அரசுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். அரசாங்கம் சுட சொன்னதுனால தான் நான் துப்பாக்கி சூட வந்து தூத்துக்குடியில் நடத்தினா. அப்போ சுட மாட்டேன்னு சொல்ல முடியுமா போலீஸுக்கான வேலை என்ன? அரசாங்கம் கொடுக்குற உத்தரவை நிறைவேற்றணும். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண சொன்னால் அரெஸ்ட் பண்ணணும். செந்தில் பாலாஜியை போய் நீ அரெஸ்ட் பண்ணுங்க, ஜாமீன் கொடுக்காதீங்கன்னா ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. உத்தரவு யார் பிறப்பிக்கிறார்கள் என்பதிலிருந்து தான் வருது. இப்போ அமலாக்கத்துறையினுடைய ஒரு சர்வாதிகாரம் வந்து செந்தில் பாலாஜி போன்றவர்களை பாதிப்பதைப் போல, அமலாக்கத்துறையில் பல அரசியல் தலைவர்களை வந்து கைது செய்வதைப் போல, எலக்ட்ரோ பாண்டுக்கான அந்த சட்டத்தை நிறைவேற்றியவர்கள் தான் அதற்கு பொறுப்பேற்க முடியுமே தவிர வங்கி ஊழியர்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அவங்க வந்து வேலைக்கு போகிறவங்க, ஸ்டாஃப் அவங்க. அதனால ஊழியர்கள் அதற்கு பொறுப்பேற்க முடியும். சரி, இப்போ எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுதோ அதே மாதிரி அவங்க மீது இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழகத்துக்கு வந்து நிதி ஒதுக்கலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ பணிகள் சென்னை, மதுரை இல்லை கோயம்புத்தூர் மாதிரியான இடங்களில் வந்து மெட்ரோ பணிகள் வரப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான எந்த நிதி உதவியுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன? இல்லை, அதற்கு என்னென்னா, இப்போ வந்து சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நிறையா மெட்ரோ பணிகள் வந்து பல தெருக்களில் பள்ளம் தோண்டி கிடக்கு சாலைகளில். அந்த பணி முழுமை பெறவில்லை. 18,000 கோடி வரைக்கும் செலவாகி இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே மத்திய அரசு விடுவித்த 6,000 கோடியவே வந்து உரிய கணக்கு காட்டல, செயல்படுத்தல. அவங்க சார்பில் இருந்து 6,000 ஒரு பொய்யை அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அதை விட 3 மடங்கு அதிகமாக வந்து செலவு பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அப்ப பல திட்டங்கள், அரசினுடைய திட்டங்கள் வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக அடிக்கல் நாட்டிட்டு போனார் பிரதமர்கிட்ட வந்து நம்ம வந்து பல முறை கோரிக்கை வைக்கிறோம் மத்திய அரசாங்கத்திட்ட. ஏன் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டவே இல்லை, ஏன் அது பொட்டல் காடாகவே இருக்குது, இன்னும் வெட்டவெடியாகவே இருக்குது, ஏன் ஒத்த செங்கலாகவே இருக்குன்னு நம்ம பல முறை கேட்குறோம். அப்போ அரசு வந்து செய்ய வேண்டிய கடமைகளை தவறுகிறது. மெட்ரோ பணிகளுக்கானது அரசு வந்து கடன் தொகையாக கூட தருவதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை. ஜிஎஸ்டி விஷயத்துலையும் அதே தான் செய்கிறாங்க. வெள்ள பேரிடர் விஷயங்கள் வருகிற போதும் நிவாரணம் தரலை. எல்லாவற்றிலையுமே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. தேசிய கல்விக் குழு ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கான நிதியை தருவோம்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா வகையான நிதி ஆதாரங்களையும் மத்திய அரசு முடக்கி வைத்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று தன்னை சொல்லிக் கொடுக்கிற நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வதையே தன்னுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று அவங்க தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஆனாங்க. ஆனால் இப்போவுமே வந்து அவங்க தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் வந்துமே 2வது முறையாக அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவி கொடுக்கறத வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? எப்படி பார்ப்பதுன்னா, அவருடைய ஜாதி சார்ந்த விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. அவருடைய ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் அவர் என்கிற காரணத்தினால அவர் தேர்தலில் கூட போட்டியிடாமல், எந்த ஒரு தனிப்பட்ட எந்த வாக்காளர்களையும் சந்திக்காமல், யாரையும் வந்து கையெடுத்து கும்பிடாம அதிகாரத்தின் உச்சாணி கொப்பிலே போய் அவர்களால் உட்கார்ந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், அரசியல் அதிகாரத்தில் இன்னும் அக்ரகாரம் இருக்கிறதா? சாதாரண குடியிருப்பில் அக்ரகாரம் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அரசியல் அதிகாரத்திற்குள்ளே ஒரு அக்ரகாரமாகத்தான் நிர்மலா சீதாராமன் திகழ்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிறார், நயினார் நாகேந்திரன் தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிறார், எல்முருகன் கூட தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிறார், அண்ணாமலை போட்டியிடுகிறார். இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பை எந்த தேர்தலையுமே சந்திக்காமல் நேரடியாக அதிகாரத்திற்கு வந்து ஒரு இந்தியாவினுடைய நிதியமைச்சராக அவர் 2வது முறையாகவும் திரும்ப வர முடிகிறது என்று சொன்னார். அதற்கு பின்னால் இருப்பது ஒரு ஆதிக்க அரசியல் தான் என்பதுதான் முக்கியமானது. நிதி வந்து தமிழகத்துக்கு வந்து ஒதுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்கிற இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அவர்களை சந்தித்து நிதி வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழ்நாடு முதலமைச்சர் எப்பொழுதுமே இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களிலே மத்திய அரசு புறக்கணிப்பு செய்யக்கூடாது என்கிற கருத்தை அவர் தொடர்ந்து வந்து நிதி ஆயோக்கிலிருந்து பல கூட்டங்களிலே வந்து ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறார்கள். மாநில சுயாட்சி என்பதைத்தான் வந்து திமுக திரும்ப வலியுறுத்துகிறது. ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையிலே மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசுகளை புறக்கணிப்பது, பாஜக ஆளாத மாநிலங்களிலே அவர்களுக்கான நிதி ஆதாரத்தை தர மறுப்பது என்கிற இடத்திலே இருந்து
இவர்கள் அரசியல் வேறுபாட்டை பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார், நான் ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்து நான் முதலமைச்சராக இருக்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றார். அதே போல மத்திய அரசாங்கமும் பாஜகவிற்கு வாக்களிக்காத மாநிலங்களுக்கும் நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும் நாங்கள் கூடுதல் நிதியை தருவோம், பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நாங்கள் ஒரு நாள் வந்து நிதி தர மாட்டோம், பாஜகவினுடைய ஆதரவு பெற்ற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நிதி ஆதாரங்கள் தருவோம் என்கிற ஒரு நிலையை அவர்கள் வந்து பாரபட்சம் காட்டுகிறார்கள். அதனால இந்த பாரபட்சம் என்பது இந்திய தேசியம் என்கிற கோட்பாட்டுக்கு எதிரானது, இந்தியா என்கிற கோட்பாட்டுக்கு எதிரானது. எனவே மாநிலங்களே ஏதோ பக்கத்து நாடு பாகிஸ்தான் பகை நாடு என்று சொல்வதைப் போல தமிழ்நாட்டை ஒரு தங்களுக்கு வேண்டாத ஒரு நாட்டை போல இந்த மாநிலத்தை நடத்துகிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இனிமேலாவது பாஜகவினுடைய இந்த மத்திய அரசு மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்தியா முழுக்க வந்து பாஜகவை தொடர்ந்து அம்பலப்படுத்தி மக்கள் மன்றத்திலே இருந்து அவர்களை அப்புறப்படுத்துகிற வேலையை இந்தியா கூட்டணி செய்யும். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் பற்றி பல கருத்துக்களை எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி.